மரியாதையா கேட்குறோம். யாரோட அப்பம் வீட்டு பணம் சார்? உதயநிதிக்கும் ஸ்டாலின் அவர்கள் பாணியிலேயே கேள்வி கேட்டாதான் புரியும் என்பதால் இப்படி கேட்குறோம். சமீபத்தில் ஒரு சிறுபான்மை ஊபி அக்கா இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்திருந்தாரு. அவரவருக்கு புரியற பாஷையில பேசினாதான் புரியும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களை கிண்டல் செஞ்சு இருந்தாரு. இப்போ செஞ்சி பேருந்து நிலையத்துக்கு கருணாநிதியின் அம்மா பேரை வச்சிருக்கீங்க. எவன் அப்பா வீட்டு காசுல யாருக்கிட்ட கேட்டு இந்த பேரை வச்சிங்க? கருணாநிதியோட அம்மா என்பதால அவங்க மேல எல்லோருக்கும் மரியாதை இருக்கலாம். ஆனா மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி கட்டுற ஒரு பேருந்து நிலையத்துக்கு அவங்க பேரை எதுக்கு வைக்கணும்? அவங்க என்ன சுதந்திரத்துக்காக போராடினாங்களா? இல்ல சிறைவாசம் அனுபவிச்சு செக்கு இழுத்தாங்களா? கருணாநிதியை பெத்ததுக்காக மக்கள் வரி பணத்தில் அவங்க பேர்ல ஒரு பேருந்து நிலையமா என்று பொதுமக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முத்துராமலிங்க தேவர், பாரதியார், வாஞ்சிநாதன், வஉசி போன்ற தலைவர்களை எல்லாம் ஜாதி தலைவராக மாத்திட்டு எல்லாவற்றிற்கும் அண்ணா, கருணாநிதி என்ற பெயர்களை மட்டுமே வச்சு கொண்டிருந்தீங்க. இப்போ கருணாநிதி பேரை கூட வச்சு தொலைங்கடா, பரவாயில்ல என்று வெறுத்து போகும் அளவுக்கு நடந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. 100 கோடி இந்திய மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அவர்களின் தாயார் இறந்து போனார். அவரை எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நல்லடக்கம் செஞ்சாங்க. தன்னுடைய தாயார் எந்த அரசு பதவிகளிலும் இல்லாததால் அவருக்கு அரசு மரியாதை கூட கொடுக்க வேண்டாம் என்று மோடி தவிர்த்து விட்டார். இதுதான் தேசியத்தின் மாடல். மக்கள் நாயா பேயா உழைச்சி வரி கட்டினா சொகுசா பேருந்து நிலையத்துக்கு அவங்க பாட்டி பேரை வைக்கிறது தான் திருட்டு திராவிட மாடல்.